வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாகச விளையாட்டலான இந்த பங்கி ஜம்பிங்கு, ரோப் ஜம்பிங்கு, அதுக்கப்புறம் பைக் ட்ராவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணி ரீல்ஸாக போடுறாங்க. இதனால் நிறைய பேர் மனசில் பார்த்திங்கன்னா நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுறாங்க. ஒரு சின்ன அலட்சியம் கூட ஒரு உயிரை பறிக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த பிரேசில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு 21 வயசு பொண்ணு ரோப் ஜம்பிங் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதனால் அவங்க உயிரை இழந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இந்த விபத்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, பிரேசிலில் இருக்கிற சாவ் பாலோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஸ்கல்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பழைய ரயில் பாலத்தில் நடந்திருக்கு. இந்த ரயில் பாலம் பல வருடத்துக்கு முன்னாடி ரயில் போக்குவரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ அது ரயில் போக்குவரத்துக்காக பயன்படுத்தலை. இப்போ அதில் ரோப் ஜம்பிங் இந்த மாதிரி சாகச விளையாட்டுக்காக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த பாலத்தை. இந்த ரோப் ஜம்பிங் நடக்கிற இடத்துக்கு ஒரு 21 வயசு பெண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வராங்க. பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த சாகசத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாமே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க செக் பண்ணவே இல்லை. ரோப்பு தான் ஃபஸ்ட்டு அவங்கள தாங்கி பிடிக்கும். அந்த ரோப்பு பார்த்திங்கன்னா அவங்க மாட்டவே இல்லை. அதை யாருமே கவனிக்கலை. 3 பேர் இருக்காங்க அங்கே, பயிற்சியாளர்கள் 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே கவனிக்கலை. ஸோ அவங்க அந்த தூக்கி போடுறாங்க, பாலத்துலேருந்து தூக்கி போடும்போது மட்டும்தான் அப்போ தான் உணர்றாங்க. தூக்கி போடும்போது தான் உணர்றாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில வினாடிகளில் நம்ம சாகசம் பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு தன்னோட உயிர் என்ன கொஞ்ச நேரத்தில் போக போகுது அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு தெரியாமல் போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்களாம் அலறாங்க. ஏன்னா அந்த ரோப் அதை ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உணர்றாங்க. அந்த பயிற்சியாளர்களுமே அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. ஏன்னா 3 பேர் இருக்காங்க, பார்க்காம இருக்காங்க. ஒரு சின்ன அலட்சியம், அந்த சின்ன அலட்சியம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட எதிர்காலம், கனவு எல்லாமே உடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ வழியை கொடுத்துருக்கோம். ரொம்பவே கஷ்டமான விஷயம் இது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ டீமுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க. ரெஸ்கியூ டீம் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. ஏன்னா 40 அடி பாலத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு அந்த பொண்ணு. அதனால் அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா ரொம்ப அடி காயம் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அங்கேயே உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்தது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சிட்டு போலீஸ் பார்த்திங்கன்னா விசாரிச்சிருக்காங்க. அவங்க பயிற்சியாளரில் முறைப்படி தான் எல்லாமே நடந்திருக்கா, அதாவது நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா எல்லாமே அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோலேயே அப்பட்டமாக தெரியுது அது எதுவுமே நடக்கலை, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. ரொம்பவே அலட்சியமாக இருக்காங்க அந்த ரோப் ஜம்பிங் பண்ணுற அந்த இடத்துல. இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சாகச விளையாட்டுக்கெலாம் போகும்போது கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, கயிறெல்லாம் கரெக்டாக மாட்டியிருக்கா, எல்லாமே லாக் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாகசம் பண்ணும்போது நம்ம அதுவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பைக்கில் போகும்போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாகச விளையாட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே இருக்கட்டுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பைக்கில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க, பைக்கில் கரெக்டாக பிரேக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் சில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு தவறு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 21 வயசு பொண்ணு எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க, நம்ம இன்றைக்கி சாகசம் பண்ண போகிறோம் அப்படிங்க சாகசத்தை பண்ண அவங்களுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கரெக்டாக செக் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பலரும் அவங்க கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த வீடியோ. சாகச விளையாட்டு வேணால் நமக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தரலாம். ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு சாகசமும் நம்ம உயிரை கூட ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு போயிடும். பிரேசிலில் நடந்த துயரம் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லாரையுமே ஒரு டைம் யோசிக்க வச்சுருக்கு. நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரி சாகசமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நம்ம கரெக்டாக நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சாகசம்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். எனிவே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாளைக்கு பைக்கில் போகும்போது இருக்கட்டும் முக்கியமாக ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சாகசன்றல நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசித்து பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன தப்பு தான். நம்ம இப்போ சப்போஸ் காரில் போயிட்டுருக்கோம், நம்ம எதிர்பார்க்காத டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம உயிர் போயிடும். உயிர் போச்சு அப்படின்னா அது உங்களோட மட்டும் பாதிக்க போகிறதில்ல, உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். ஸோ உங்கள் நம்பி இருக்க நிறைய பேர் பாதிக்கும். அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.